ஹே அலுமடி ஃபேமிலி நான் பண்ணி பார்க்க போகிறது ஐ ஆம் இன் குவார்டர்லின் மேங்க வரல சீசன் 2 எபிசோட் லெவலில் நம்ம இன்டர்வியூல பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வாங்க, அப்புறம் உங்களுக்கு கதை நல்லா எப்படியும் சரி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டா எபிசோட் கொள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்லேயே வாங்க சின்னவான்னு இப்போ ஒன்னா தங்கியிருக்காங்க. இல்லத்து 2 பேர் ஒரே ஃபேமிலியில சேர்ந்தவங்கன்னு அப்படின்னு சொல்லி அங்கே ஊர் கையில கரெக்டாக புள்ளி பேசிட்டு இருக்க. அதே நம்ம ஜியாலாவும் நம்ம ஹீரோவும் வர அடப்பட்ட அந்த ஊர் கைங்களும் அந்த புதுசான பணக்கார பொண்டானே அவங்க ரொம்ப நாளா ஹீரோ வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்னவனுக்கு இன்னமும் ஸ்கில் இருக்கு. நாட்ட பிடிப்பாலும் எழுத்து புறா சொல்லி அவங்க வீட பேசிட்டு இருக்க போய் சின்னவனோட என்கிட்ட என்ன இல்ல. சின்ன கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் நல்லவன். அதோ தவிர என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவன்கிட்ட எல்லாம் அழகான பொருளும் போகணும் சொல்லி நம்ம அவரும் பொறாமையில இருக்க. சின்னவா நீ நைட் என் கூட விளையாடான்னு சொல்லி கேட்க போற நம்ம ஹீரோவும் எங்க நம்ம ஹீரோ கேட்க அதுவா நம்மள ரீயூனியன் இருக்குன்னு சொல்லி அவன் சொல்லப்போ நம்ம ஹீரோ சரி நைட்டு ஃப்ரீயா இருக்கேன் வந்துடுவேன். மனசுக்குள்ளேயும் ரீயூனியன் என்ன வந்தாங்களோ வெல்ட் எல்லாம் ஷோ ஆஃப் காமிப்பாங்க. எல்லாம் நான் சம்பாதிச்சிருக்கேன் சொல்லி சீனா போறோம் ஹீரோ நினைச்சிட்டு நம்ம சின்னவன் என்ன இருக்கு உங்க கூட குடியிருந்தீங்க கேட்க போற அவங்க மனசுக்குள்ளயும் இந்த இடத்துல பார்த்தா சின்னவன் இறைச்சி மேல பண்ண போறான்னு நினைச்சிருக்க போற. நீ இப்ப என்ன வச்சிருந்த இப்ப உங்களோட பாடி கார்டு சொல்ல அப்படி இருக்க போற நாண்டவன் கூட இருக்க சொல்லி ஹீரோ பயமுட்டிட்டு கூடியத்துக்கு போட்டு இருந்தா காலில் போய் சொல்றான். அதை கேட்டு அவங்களும் இருக்கிறா இவ்வளவு சீனா போட்ட நினைச்சிட்டு அவங்களும் காலில் படிச்சிருக்கோம். இப்ப காலில் விளையுமா ரொம்ப நல்லா நினைச்சிருக்கோம். பின்ன நம்ம ஹீரோ உனக்கு இப்ப காமிக்கிறேன் விவசாய வாழ்க்கை நான் என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ வில்லத்தமா சிரிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு காமிக்க இல்ல பயிற்சி முடிச்சுட்டு கழுவிட்டு இருக்க போறேன். அவங்களும் நான் நினைச்ச பக்கல இந்த வில்லேஜ் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, நான் விட்டா இங்கே தங்கிடுவான் போல சொல்லி அவங்க நினைச்சிருக்க போற. நம்ம ஹீரோவும் மிஷின் ஃபெயில்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அப்படி உட்காந்து இருக்கப்பறம் காப்பாட்டுன்னு சொல்லி யாரும் வராங்க. ஓடி வந்து கிலோவில் அரைப்பட்டு அவங்களும் என்ன கடைசியில் நீ விழுந்துட்டியா உன்னை எப்படி பிடிச்சிடும் சொல்லி உடனே தரவேண்டிய கஷ்டம் கேட்டு அவன் மிரட்டி இருக்கப்போ எங்க அங்க திமுக காமிச்சிருக்கீங்க பட்ட பகல பொண்ணு கிட்ட எப்படி அம்பளிச்சிருக்கீங்க நான் பார்த்து சும்மா இருப்பேன் முடிஞ்ச அவங்க சொல்லி நம்ம ஜியாலோக்கு கூப்பிட நல்லாவே பேசுற. ஆனா இவ கூட பாடி காச குடியில நினைச்சு மறந்துட்டா போல சொல்லி நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்தா எனக்கு வித்தியாசமா தோணுது. ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளில வந்தோடனே இந்த மட்டும் ஒரு விஷயம் நடக்கிற பார்த்தாலே எனக்கு இவங்கெல்லாம் ஆக்டிங் பண்றாங்கன்னு தான் எனக்கு டவுட் ஆகுது. நம்ம ஹீரோவும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் உனக்கு என்கிட்ட வந்துட்டு நான் சொல்ற ஃபேவரை முடிச்சக்கப்புறம் நீங்க போய் சொல்ல போற என்ன பொண்ணு சொல்லி அவன் கோமைக்கு பண்ண ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுறேன். சின்னமணி ரொம்பவும் இன்கிரெடிபிளா இருக்க. ஏன் நான் கண்ணை முத்திறக்க கூட இங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு போட்ட சொல்லிட்டு அவங்க சொல்ல போற அவங்களுக்கும் சொல்லி பண்ணிட்டீங்க இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. மேடம் நீங்க நல்லாடா கேஸ் கேட்க போற அவங்களும் நான் நல்லாடா இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப யூ லிங்க்ஸ் வாங்க. அது மட்டும் இல்லாம நான் நீங்க பண்ண ஃபேவருக்கு நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இதோட 100 மங்க திருப்பி தரேன் சரி சொல்ல போற ஹீரோவும் என்ன ஒரு பார்வையா சொல்லி மீறோ நினைக்கப்புறம் அவங்களுக்கு அப்படி பாண்டிங் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து பாண்டிங் ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்கோ அதே ஸ்கில் நம்ம ஹீரோக்கும் கான்ட்ராக்ட் ஆனிச்சா நம்ம ஹீரோக்கு வரேன். அதுல அவங்களுக்கு பார்த்தா எக்கச்சக்கமா ஸ்கில் இருக்கு. அதை பண்ண நம்ம ஹீரோவும் என்னடா இவ்வளவு ஸ்கில் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாக்கில் இருக்கப்படியே அவங்களோட ஃபேபிலிட்டி மைனஸ் ஹீரோக்கு -80 இருக்கு. கிட்ட பண்ண ஹீரோவும் இதுக்குமே பென்சுவே கூட எனக்கு மேல இவ்வளோ கடுப்புல அந்த கிடையாது நம்ம ஹீரோ நினைச்சிருக்க போறேன். என்னடா செம்மி ஹைட்டிங் பண்ணவங்க கூட என்ன ஃபேபிலிட்டி ஒன்னால ஏமாற்ற முடியுது. இந்த பொண்ணுகிட்ட என்னமோ சம்திங் ராங் ஆகுதுன்னு சொல்லி நினைச்சிருக்க போறே அவங்களும் உட்காந்து இருக்கப்பறம் ஜியாலாவும் போயிட்டு எதுக்கு அவங்க தொடர்த்துனாங்க கேட்க போற அவங்க எல்லா கையில மட்டும் எனக்கு அப்பா இல்லை என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அன்னைக்கு பணம் வாங்கி போய் இப்ப திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லி அவங்களும் சோக்கு கரையை விட்டேன். இந்த பண்டக்கவை நான் உடம்பு போயிட்டாச்சு நான் கடன் அடிச்சு சொல்லி அவங்க சொல்லிட்டு முடிக்க சிஸ்டர் நான் நினைச்சு பார்க்கல நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு. சரி உங்களோட கடன் எவ்வளவு சொல்லுங்க நானே கொடுத்துருவேன். ஏன்னா நான்டா லீன் ஃபேமிலியோட 2வது பொண்ணுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போறேன். அவங்களும் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மட்டும் கேட்க மனசு யாருக்குமே வராது. நானே சொந்தமா சம்பாதிச்சு என்னோட கடனை கட்டிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்ல போறேன். சிஸ்டர் நீ உங்களை போய் ஸ்ட்ராங்கான ஒருத்தர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்களும் கண்ணீர் விட்டுட்டு இருக்க போற ஹீரோவும் 8 மணி நாடகத்துல வர மட்டும் இந்த பொண்ணு கதையை விட்டுட்டு இருக்கா. இதை கூட ஒரு பொண்ணு நம்புறானா நம்ம ஜியாலா வர சில மீன் நினைச்சிருக்க போறேன். இவளை நான் சொட்டி வச்சுக்கிட்ட அது கொஞ்சம் ஃபன்னாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இவ பின்னாடி யாருக்கான்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சா சொல்லி ஹீரோ நினைச்சிருக்க போறேன். ஜியால அவங்க கொஞ்சம் கூட்டி விட முடியுமா நம்ம அப்படியே நம்ம வீட்டுல போயிட்டு அவங்க வாஷ் பண்ணிக்கோங்க ட்ரெஸ் ரொம்ப அழுக்குன்னு சொல்ல போறேன். ஆமா அவங்க ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு நம்ம உடனே போய் கிளீன் பண்ண சொல்லணும் சொல்லி அங்க போக போறேன். சரி அப்புறம் நீ மட்டும் என்ன நல்லா அழுக்காவா இருக்க நீ அவங்களும் ரொம்ப கேவலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இப்ப மட்டும் நீ போனீங்கன்னா உன்ன குடும்பத்துக்காரங்க நீதான் ஜியாலாம் சொல்லி டவுட் பண்ணுவாங்க சொல்லி அவங்க சொல்லிருக்க போறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு கம்பெனில வேலை வாங்கி தரேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். அவங்க சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசுக்குள்ளேயும் என்ன இவன் கம்பெனில எனக்கு வேலை வாங்கி தரானா அப்ப இருக்க போற இவனை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னால கலெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும் சொல்லி அவங்க நினைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க எப்படி நான் சொன்ன மறந்துன்னு சொல்லி நம்ம ஜியாலாவும் அவன் என்னன்னா ஃபேவர் பண்றோம்னு நடிச்சவங்க கூட உங்களுக்கு இருக்க அழுகளுக்கு நீங்க ஈஸியாவே கம்பெனில வேலை வாங்கினா சொல்லி சொல்ல போறேன்.
நான் அவ்வளோ அழுகலாம் இல்லை மிஸ் யாலா, நீங்க என்ன ரொம்ப அழுகா இருக்கீங்க சொல்லப்போற. அவங்களும் உங்களை வச்சு புரிஞ்சு சில பேர் நம்மள பண்ணி குட்டி அழுகு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க சொல்லி நம்ம ஹீரோவா இன்டெரக்டா சொல்ல, மிஸ் யாலா அழுகுங்கிறது நம்ம முகட்டப்பட்டு வர இல்லை, அது வந்து நம்மளோட ஆத்துல இருந்து வரக்கூடியன்னு சொல்லி அவங்களும் சொல்ல, சின்ன டீல்ட என்ன அவன் என்னடா பாத்துட்டு இருக்கான், ஆனாலும் கூட எதுக்கு எதுவும் பேச மாட்டேங்கிறான், சுற்றி நிறைய பேர் இருக்கான பண்றானா அப்படின்னு நினைச்சிருக்கப்ப நம்ம ஜியாலாவும், நீங்க இதை பற்றி நினைக்கிறீங்க, என்னோட கம்பெனி நிறைய வேலை ஃப்ரீயா தான் இருக்கு, அதுல நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை அதிகமா சேலையை கொத்துறவங்க அவங்க சாக்காயிட்டு, என்ன ஒன்னும் கம்பெனில நான் வந்து வேலை செய்யணுமா, என்னோட பிளான் சின்ன வந்து அப்படி இருக்க போறேன், என்னோட பிளான்ல ஏன் இப்ப ரெண்டு குறுக்க வரேன்னு சொல்லி அவன் மனசை நினைச்சிருக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க பாடிகார்ட்ஸ் எல்லாம், மிஸ் ஜியாலா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் டே எங்கடா அங்க பார்த்துட்டு இருக்கீங்க மிஸ் ஜியாலா அப்படின்னு அவங்க கட்டிட்டு, ஒழுங்கா நீங்க இப்ப பண்ணலாம் போயிட்டு அண்ணன் அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுங்க அவங்க சொல்லப்ப அவங்களும் மிஸ் ஜியாலா மன்னிச்சுங்க நாங்க தெரியாம சொல்லி அவங்க அழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியும் அவங்க விட்டுங்க பாவம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மேல என்னென்ன சேர இருந்தாலுமே கூட இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை பார்த்தா நிச்சயமா இவங்களும் என்னோட அண்ணனோட சாமிங்களை மங்கிதான் வந்திருப்பாங்க. ஆனா ஏற்கனவே சிஸ்டர் இருக்கேன், அண்ணன் மேல ஒரு ஃபீலிங் இருக்கே, அப்படி இருக்கப்பறம் இது பார்த்தா ஒரு ரொமான்ஸ் நாவல் மட்டுமே இருக்குன்னு சொல்லி அவங்க மனசு நினைச்சிருக்கப்ப, ஏன்னா நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு சொல்லி ஹீரோ கேட்க போறாங்க, ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு, ஆனா நீ ரொம்ப அமேசிங், அதை மட்டும் டேலண்டான, ஏன் நீ எனக்காக 2 ஸ்டேரிங் லாவை கூட்டிட்டு வந்திருக்க பத்தியான்னு சொல்ல போறோம். ஹீரோ ஏமா கொஞ்சம் அமைதியா இருமா, நீ நம்ம பேசிட்டு சொல்லி ஹீரோ கடை இருக்கான். சிஸ்டரிங் லாவா வாங்க, நீங்க ரொம்ப தப்பா நினைச்சீங்க போல, அப்படிலாம் இல்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அவங்களும் இதான் நாங்களும் அவரும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கப்புறம் நீங்க எப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்க சொல்லி அவங்களும் சொல்றாங்க. ஓ இப்படிலாம் சொன்னா என் அண்ணன் நம்புவான், ஆனா நான் நம்ப மாட்டேன், ஏன்னா ஒரு பொண்ணை பத்தி இன்னும் பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லி அவங்களும் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜியாலாவும் அவங்களுக்கு மறந்து அப்ளை பண்றாங்க. அவங்க நீங்க எனக்கு இல்ல பண்ண தேவை நானே பண்ணிக்க சொல்லப்போ அவங்க பரவாயில்ல, எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அவங்களும் லிங்க்ஸ் அவங்க கொஞ்சம் பார்த்து போற முடியும், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க போறப்படையும் கொஞ்சம் அதிகமா இருந்தா சாரி கொஞ்சம் அதிகமா போட்டு சொல்லப்போ டக்குன்னு ஏதாவது டியூட்டி போடுறாங்க. அதை பார்த்து அவங்களும் சாரி நான் அதிகமாக ஓட்டினேன் சொல்லப்போ அவங்களும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு உனக்கு விடமாட்டேன்டி குட்டி சாட்டான்னு சொல்லி அவங்களும் கோவத்தில் இருக்காங்க. நம்ம ஜியாலாமனு நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்க போனா நானே போட்டுக்க சொல்லி ஹீரோ அனுப்பி விட்டு இந்த மனுஷன் ஜியாலாக்கு இல்லை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அவங்க நம்ம ஹீரோ போட்டுருக்கப்ப அவங்களும் நீங்க பண்ணாக்க ரொம்ப தேங்க்யூ சொல்றாங்க. அதனால கூட அவங்ககிட்ட நம்ம ஹீரோக்கு ஃபெபிலிட்டி போய் மைனஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மைனஸ் பார்த்து அவங்க மூஞ்ச பார்க்க அவங்களும் என்னாச்சு சொல்லப்போ நம்ம ஹீரோ ஒண்ணுமே இல்லாம சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயும் இது மட்டும் ஃபேவலிட்டி பாயிண்ட் பத்தி விஷயமா இல்லாம இருந்தா நான் நிச்சயமா இவங்களை நம்பி இவங்க பின்னாடி போயிருப்பேன். இவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ல ஒரு லெவலுக்கு போட்டு பார்த்தா நிச்சயமா இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே கூட ஈஸியா இவங்க டேப்ல விழுந்துருவாங்க. நான் இது வரைக்கும் பார்த்த பொண்ணுங்களே ஒரே ஒருத்தர் தான் மொத்தம் ஆக்டிங் ஸ்கில்லை வச்சு ஒருத்தர் மேனிபுலேட் பண்ணுவா. ஹரி வேற எல்லாம் இல்லையா, இது கொஞ்சம் டஃப்பான ஆப்போனண்டா இருப்பா போல, கொஞ்சம் நம்ம நிதானமே பண்ணலாம் சொல்ல முக்கியம் வில்லத்தனமா நினைச்சிட்டு இருக்கான். என்னடா இந்த யான் கேரக்டர் ரொம்பவும் நல்லவனா இருந்த மாதிரி தெரிஞ்சாலுமே கூட உண்மையை சொல்ல போனா நான் ஒரு ரூட்லெஸ்ஸான ஒரு பீஸ்ட் மான் சொல்லி ஹீரோவும் நினைச்சிருக்க போறேன். அவங்களும் சின்னவன் அம்மாவால கொண்டா பெற்றுக்க முடியாதுன்னு அப்படி இருக்க போறேன். சின்னவனுக்கு நிச்சயம் தங்கச்சி யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு 2 பேர் பெட் ரிலேஷன் இல்லைன்னு சொல்லி அவங்களும் என்னன்னா இவர் அவர் தங்கச்சி கூட ஒன்னாவே வாழ்ந்தாலும் கூட நல்லாவே தெரியும் எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பெட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு கூட, ஆனாலும் கூட அவர் இந்த நோக்கத்துல பழகான்னு எனக்கு நல்லாவே இட்லியே புரிய வரும்னு சொல்லி அவங்களும் நினைச்சிருக்க போறேன். நீ போட்டிருக்க மாஸ்க் நான் கழட்டி உன்னை சுயரூபம் என்னன்னு எல்லாத்துக்கும் காமிக்க போறேன்டான்னு சொல்லி அவங்களும் மனசை வில்லத்தனம் அடிச்சிருக்காங்க. லிங்க்ஸ் அவங்க குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை பாக்கிட்டு வரப்போ அதை போய் பாடி கேஸ் எல்லாம் வலிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து அவங்க சும்மா அழகா இருக்கு. நம்ம ஹீரோ என்ன அழகா நினைச்சிருக்காங்க, தங்கச்சியும் நீங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இவங்க ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க நல்லாவே தெரியும், ஆனா இவ்வளவு அழகா இருக்காங்க. ஜியாலாவும் ரொம்ப அழகா இருக்காங்க. அதே மட்டும் லிங்க்ஸ் வாங்கும் அது கெட்ட மட்டும் தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இங்க 2 பேர்ல யாரு பெட்டர்னு டீமா இருக்கீங்க ஹீரோ நினைச்சிருக்க போறேன். ஆனா லிங்க்ஸ் வாங்குவோம் நானும் அவ்வளோ அழகெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன ரொம்ப அழகாக சொல்லியிருக்க போகிறேன். நம்ம தங்கச்சியும் நீங்கள் அப்போ போய் சொல்லுங்க ரொம்ப அழகெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோ சரி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், நீங்கள் வேணுமா என்னோட பர்சனல் செக்ரட்டரியாக வந்துடுங்க கேட்க போகிறேன். அவங்களும் இருக்கு இவ்வளோ சடனாக கேட்க போகிறேன். மனசுக்குள்ளேயும் இதுக்காண்ட காத்துன்னு சொல்லி நினச்சிருக்கேங்க. அவங்களும் நான் எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சார் நான் நிச்சயமாக மறக்க மாட்டேன், அப்படி இருக்க போகிறேன் நீங்கள் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால் நான் ரீபே பண்ண விடாம நான் உங்கள் செக்ரட்டரியாக சொல்லப்போ நம்ம ஹீரோவும் நீங்கள் இவ்வளோ சொல்லணும், ஏன்னா இது அவ்வளோ கஷ்டமாக இருக்க இல்லை, ஏன்னா நிச்சயமா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக சொல்லி ஹீரோ சொல்ல சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணி அவங்க சொல்ல போகிறேன். அவங்களும் ஸ்பெஷல் டெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயும் இவரை போல போவட்டு என்ன கேட்க போகிறான்னு சொல்லி கடையிட்டு இருக்காங்க. என்னுடைய எபிசோடுக்கு எனக்கு போடலாம் மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி நம்ம உங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரி உங்கள் டைம் வளர்ந்து பேசி வீணாக்காம டேரெக்டாக எனக்கு எந்த காரை போட்டு இல்லாமல் நான் உங்கள் விஹெச் நீங்கள் பாட்டு விஹெச் வாய்ஸ் சியூ டேக்கர் பாபாய் அடுத்த உள்ள சந்திக்கலாம்.